ஸ்கூலுக்கு போகிற உங்கள் பசங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறாங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலு பரோட்டா கைண்ட்ஸ் பண்ணலாமா? இதுக்கு கோதுமை மாவு 1 கப்பு, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டஃபிங்கில் உப்பு போட போகிறோம். 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு தண்ணி கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பாத்துக்கு சாஃப்டாக கலந்து வச்சிடலாம். இப்போ 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்துட்டு கையிலையோ இல்லை மேஷர்லையோ நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, கொஞ்சமாக உப்பு, வெங்காயமும் கொத்தமல்லியும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கசூரி மேத்தி கூட ஆட் பண்ணலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ மாவை மெலிசாவும் இல்லாமல் தடியாகவும் இல்லாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிடலாம். பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இந்தமாதிரி ஸ்பூனில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக ரோல் பண்ணிவிடுங்க. ஸ்டஃபிங் வெளில வராமல் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ரோல் பண்ணிவிட்டு நைஃபால் கட் பண்ணி கையிலேயே இப்படி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ தவாவில் எப்பவும் போல் நம்ம சப்பாத்திலாம் எப்படி போட்டு எடுப்போமோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் எண்ணெய் நெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தால் ஆலு பராத்தா காயின்ஸ் ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப்பே பண்ண மாட்டாங்க. அப்படியே நம்ம ஜானசன் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.